இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுலலாம் நமக்கு ட்ரெடிஷனலா ரியல் எஸ்டேட் இல்ல கோல்டு இது ரெண்டு தான் ப்ரிஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்து இளைஞர்கள் இப்போ வந்து ஈக்விட்டில கொஞ்சம் எக்ஸ்போஷர் தரும்போது இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. சோ ஈக்விட்டி அண்ட் கோல்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் சார்? டெஃபினட்டா நான் சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி எந்த அசெட் கிளாஸ் நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்கணும். நம்ம தான் எவாலுவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் என்கிட்ட வந்து 2-3 லேண்ட் இருக்கு, ஏற்கனவே 2 வீடு இருக்கு, வீட்டில் இவ்வளோ நகை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப எந்த அசெட் கிளாஸ்ல உங்களுக்கு இல்லை. ஸோ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி தான். இட் வில் ஆல்வேஸ் அவுட் பீட் அதர் அசெட் கிளாஸ். ஸோ அந்த ஈக்விட்டிஸ் பங்குச்சந்தைகளில் வந்து நம்மகிட்ட வீட்டில் இருக்கா இல்லை, அப்போ அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா இதில் வந்து லிக்விடிட்டி, ஈஸி லிக்விடிட்டி இருக்குது, கோல்டும் இருக்குது. பட் இதில் வந்து ஒரு அசெட் கிளாஸில் நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லார் வீட்லையும், நம்ம தமிழ்நாடு வீட்டில் எல்லார் வீட்லையும் கொஞ்சம் பவுனாவது, நிறைய 30-40 பவுனாவது எல்லார் வீட்லையும் கோல்டு இருக்குது. ரியல் எஸ்டேட்டு ஓரளவுக்கு வச்சுருப்பாங்க, சொந்த வீடு இருக்கும், இல்லை கொஞ்சம் நிலம் இருக்கும். இப்போ எந்த அசெட் கிளாஸில் இல்லை, ஒரு பாண்டு டெட்டு மாதிரி எமர்ஜென்சி லிக்விடிட்டிக்கு வந்து அதில் பார்க் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் இருக்குது ஈக்விட்டியில் பார்க் பண்ணிக்கலாம் பங்குச்சந்தையில். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எதில் நம்ம அசெட் கிளாஸஸில் கம்மியாக இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது இவ்வளோ போட்டுக்கோங்கன்ட்டு. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா லேண்டு எதுவுமே இருக்காது, சுத்தமாக நான் எனக்கு ஒரு இடமே இல்லை, லேண்ட் இல்லைங்க, நான் ஆனால் நிறைய கோல்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம திருப்பி கோல்டு ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ டைவர்சிஃபை பண்ணிக்கணும் அசெட் கிளாஸ் பேஸ்ட் ஆன் தர் இண்டிவிஜுவல் நீட் தான். நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் குளோபல் அன்சர்டனிட்டிலலாம் பார்த்து நீங்க டிசைட் பண்ண வேணாம், ரெகுலரா பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் ரிசர்வ் பேங்க், இந்தியன் ரிசர்வ் பேங்கா இருக்கட்டும், இல்ல மற்ற கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்கா இருக்கட்டும், அவங்கலாம் நிறைய கோல்டை வாங்கி அக்யூமுலேட் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது. ஸோ இதை பார்க்கும்போது அப்போ தங்கம் இன்னும் விலை ஏறிடுமா, தங்கத்தை தான் நோக்கி எல்லாரும் போறாங்க, அப்போ நம்மளும் அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது கரெக்டான விஷயமா? இல்லை மேடம், அந்த காலத்தில் என்னன்னா இந்த எந்த அளவுக்கு கோல்டு ஒரு கண்ட்ரி வச்சுருக்காங்களோ பேஸ்ட் ஆன் தட் தே கேன் பிரிண்ட் கரன்சி. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹேட் மோர் கோல்டு ஸ்டாக் அவங்ககிட்ட. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் அவங்களோட யூஎஸ் வந்து ட்ரெஷரியில் வந்து கோல்டு நிறைய வச்சுருந்தாலும் தே வர் ஏபிள் டு பிரிண்ட் மோர் கரன்சி. ஸோ இந்த ஃபேக்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ், சைனா இஸ் பையிங் மோர் கோல்டு, ஈவன் வியட்நாம் இஸ் பையிங் மோர் கோல்டு. ஸோ அதர் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி பை பண்ணுறதுனால அந்த ரிசர்வ் பேங்க்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ் அக்குமுலேட்டிங் கோல்டுனால தான் ப்ரைஸோட மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் அன்சர்டன்டி லைக் வார். ஸோ எல்லாருமே கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ஸே பை பண்ணதில்ல, சேஃப்டி செக்யூரிட்டிக்கு கோல்டு வந்து தே பை, அதனால் வந்து அதோட ப்ரைஸ் வந்து டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து அதோட ப்ரைஸும் கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. மற்றபடி அது என்ன யூசேஜ், இந்த மாதிரி வார் ஏதாவது இந்த சுச்சுவேஷன்ஸோ அந்த மாதிரி வரப்போ நீங்கள் வந்து ஹெட்ஜிங் மாதிரி வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அதை பார்க்கணும். நம்ம டைவர்சிஃபை அஸ் பர் நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் நீட் பேஸ் பண்ணி டைவர்சிஃபை பண்ணிக்கிறது தான் பெட்டர். நம்ம ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி தமிழ்நாட்டுல, இந்தியால எல்லா வீடுகள்லயும் தங்கம் கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்போ இப்போ இருக்கிற நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஏன் தனியா நான் கிரியேட் பண்ணணும், அந்த பணத்துக்கு நான் தங்கம் வாங்கி வச்சுட்டேன்னா ஒரு அவசரத்துக்கு அடமானம் வச்சிருவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை இப்படி கோல்ட்ல பார்க் பண்றது ஒரு சரியான முடிவா? அதான் அதுலையுமே நான் சொன்னேன், நான் டைவர்சிஃபிகேஷனில் அந்த டெட்டு அசெட் கிளாஸுங்கிறத தான் நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வைக்கணும். கோல்டில் பார்க் பண்ணுறது வந்து கரெக்டான விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் 3-4 வருஷம் ஏற்றத்தை பார்க்குறீங்க, அதே மாதிரி 3-4 வருஷம் இறங்கியிருக்கு. இப்போ நீங்கள் பிளட்ஜ் பண்ணுறீங்க, ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 lakh அமௌண்ட் ஆஃப் கோல்டு பிளட்ஜ் பண்ணி நீங்கள் 4-5 lakhs எடுத்துருக்கீங்க. பட் தங்கம் இறங்கிட்டே வருது 2 வருஷம், நீங்கள் மார்ஜின் மணி திருப்பி போய் கட்டணும். அது பாதி பேர் கட்டாமல் வரதுனால தான் ஆக்ஷனில் வருது. இப்போ அதில் மொத்தமாக உங்களோட இது போயிருந்து தெரியுமா? நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. இந்த முத்தூட் அது மாதிரி நிறையா கதை என்பிஎஃப்சிஸில் நிறைய ஆக்ஷன் இந்த மாதிரி கெட்டாமல் போகிறாங்க. எதனால வந்து இந்த மாதிரி இறங்குறப்ப இப்போ இந்த ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்கு இந்த கப்பல் ஆஃப் இயர்ஸ். பட் எவ்ரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தேர் வில் பி தேர்ல. இன்னும் கப்பல் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு இஃப் தேர் இஸ் டவுன் டர்னுங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படி யார் பட்சத்தில் வந்து நீங்கள் மார்ஜின் மணிக்கு போய் கட்டிகிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு யாரும் கட்ட மாட்டாங்க. ஏன்னா கோல்டை வைக்கிறவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீருக்கு எடுத்துகிட்டு போவாங்க, வட்டி மட்டும் கட்டிகிட்டே இருப்பாங்க, திருப்பறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் நகை ஃபுல்லாமே ஆக்ஷனில் போயிடும். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு அது ஒரு டெட்டு, எஃப்டிஓ, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ லிக்விட் ஃபண்ட்ஸ்லையோ பார்க் பண்ணுற ஒரு பெட்டர் ஐடியா. இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இல்லை ஈக்விட்டியில தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு அதில் தான் க்ரோத் பிலீஃப் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா, ஒரு மல்டி அசெட் ஃபண்டோ இல்லை கோல்டு பேஸ்டு ஏதாவது ஒரு ஃபண்டில் மட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதுமா, இல்லை அதுக்குள்ளேயும் அவங்க கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுமா சார்? இல்லை, அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணுறவங்க ஒரே ஃபண்டை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. மல்டி அசெட் ஃபண்டு மட்டும் இல்லை, இட் கேன் பி பார்ட் ஆஃப் அவங்க போர்ட்ஃபோலியோ. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் சொல்கிறது
10% அலோகேஷன் தான். அதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கணும். மற்றபடி மற்ற ஈக்விட்டி அசட்ஸில் வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். இந்த மல்டி அசர்ட்டுங்கிற ஃபண்டுக்குள்ளே கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே சேர்ந்து ஒரு 15% அதுக்குள்ளே இருக்கும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிறது பெட்டர் தான். நம்ம இந்த டைவர்சிஃபிகேஷன் பேசுறோம். இது கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்றவங்களால இது இவ்வளவும் பண்ண முடியும். ஆனா நான் இப்பதான் என்னோட கரியர் ஆரம்பிச்சிருக்கேன். என்னால என் செலவெல்லாம் போக ஒரு 3000மோ 5000மோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னே நான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ ஈக்விட்டி சூஸ் பண்ணலாமா இல்ல கோல்டை சூஸ் பண்ணலாமா? ஏன்னா அவங்களோட ஏஜும் கம்மியா தான் இருக்கும். ஸோ அவங்க எப்படி இதுல டிசைட் பண்ணலாம் சார்? ஆல்வேஸ் when you have a longer term, இப்போ ஏஜ் நீங்கள் சொல்கிறவங்க கம்மியான ஏஜ் 25-30க்குள்ளே இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் 3000 to 5000 தான் பண்ண முடியும் பார்க்குறவங்க, ஐ வுட் சே ஈக்விட்டி வுட் பி a பெஸ்ட் அசட் கிளாஸ். ஏன்னா லாங்கர் ரன்ல இட் இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபார்ம். அவருக்கு இன்னும் 20 வருஷம் இருக்குது, 25 வருஷம் வேலை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எவ்ரி இயர் அந்த மாதம் அந்த அமௌண்ட் அவர் சேர்த்து வைக்கிறப்ப ஈக்விட்டியில் ரிட்டர்ன்ஸ் வந்து கூட தான் வரப்போகுது. கோல்டு வந்து அதான் நான் ஆல்ரெடி டோல், அதை நம்ம செல்ஃப் அசஸ் பண்ணோம். வீட்டில் ஃபேமிலியில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, ஸ்மால் போர்ஷன் வேணால் ஈ கேன் அலோகேட். தவிர ஹியூஜ் அமௌண்ட் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் இன் டு கோல்டு. ஈக்விட்டி தான் வுட் பி a பெட்டர் ஆப்ஷன் அதுக்கு. ஆனா நம்ம சொன்ன இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க பெரும்பாலும் என்கிட்டே 3000 தான் இருக்கு, அதை நான் ஒரு சேஃபா தங்கம் வாங்கி போட்டேன்னா எனக்கு முதலீடு வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோல்டு உண்மையிலேயே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தானா சார்? இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை இட் இஸ் நாட் ஒரு ரொம்ப நெகட்டிவாக போனதில்லை. ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதான் சார் பாதி ஏற்ற இறக்கம் இருந்திருக்கு. பட் லாங்கர் ரன் இந்த 30 years 20 years பார்க்குறப்ப இட் இஸ் கிவன் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ அதனால அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ லேண்டும் கொடுத்துருக்கு, அதனால் இப்போ லேண்டாக நான் வாங்கிட்டு போட முடியுமா? இல்லை. ஸோ அவர் என்ன அவரால் முடியுமோ, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 5000க்கு அவர் மந்த்லி சேவ் பண்ண நினச்சானா ஈக்விட்டிலையும் கொஞ்சம் பண்ணலாம், கோல்ட்லேயும் ஸ்மால் அமௌண்ட் சேர்க்கலாம்ல. இதில் மந்த்லி இந்த மாதிரி ஸ்மால் அமௌண்ட் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால இட் வுட் பி a பெட்டர் ஆப்ஷன் கன்சிடர் பண்ணுறதுல. இப்போ எப்படிலாம் கோல்டில் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணலாம்னு பேசணும். ஆனால் இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஈக்விட்டியில் ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஈக்விட்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கோல்டை வந்து கன்சிடரே இதில் வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக தானே எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, ஒரு 2% தான் ஜாஸ்தி கொடுக்குது. ஸோ கோல்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாங்க. இது கரெக்டான விஷயமா? இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாமா? அதான் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட இதான். நாங்கள் வந்து ஒரு கேஸ் டு கேஸ் தான் வந்து டிசைடே பண்ணுவோம். ஓகே. ஏன்னா ஒரு கஸ்டமர் கூட நம்ம பேசுகிறப்ப அவங்களோட நீடு, அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆல்ரெடி நிறையா ஜுவல் வாங்கி வச்சுருக்காங்க, ஸோ அதனால் இனிமேல் நான் ஈக்விட்டிக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டாக அவங்களோட நீட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்விட்டிக்கு ப்ளஸ் சஜஷன் பண்ணுவோம். இஃப் தே டசன்ட் ஹேவ் அ கோல்டு போர்ட்ஃபோலியோ அஸ் அ போர்ட்ஃபோலியோ இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க, நிறைய என்கிட்ட இருக்குங்க கோல்டு அப்படின்னு நினைக்கிறவங்க, அஸ் ஜுவல்லரியாவோ வீட்டில் நிறைய வாங்கி வச்சுருக்கோங்க, அதனால் வந்து அதுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ண வேணாட்டி ஈக்விட்டி அசட் கிளாஸ் மட்டும் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓவராலா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல ஒருத்தர் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள வராரு, ஸ்கிராச்லேருந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சார்? அதான் மேடம், ஒரு வாட் எவர் ஒரு எக்ஸ் அமௌண்ட் அவர் வச்சிருக்காருன்னா ஒரே இதுக்குள்ளே அசட் கிளாஸ்க்குள்ளே போடாமல் அவர் ஏஜ் சொன்னேன் இப்போ 100 மைனஸ் ஏஜ், இஃப் இஸ் அட் 30, நான் சொன்னேன் 100 மைனஸ் 30 இஸ் வாட் 70. 70% ஈக்விட்டி அலோகேஷனில் நாங்கள் நார்மலாக இருக்கணும். பட் அதுவுமே அவர் அக்சஸ் பண்ணணும். அவரோட என்ன ரிஸ்க் அப்பிடைட் நாங்கள் பார்ப்போம். சில பேர் வந்து நாங்கள் 30 இருந்தாலும் they will be very conservative. ஐயோ நான்லாம் வந்து ஈக்விட்டியில் இவ்வளோ ரிஸ்க் இறங்கும் அந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு அது வேணாங்க அப்படிம்பாங்க, ஏஜ் கம்மியாக இருக்கவங்களே. ஸோ எல்லாமே இண்டிபெண்ட்டாக when we sit and talk to them, அவங்களோட ரிஸ்க் என்ன இருக்குது, என்னால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், எனக்கு வந்து 20 years 10 yearsக்கு இந்த பணம் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறவங்கள தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஈக்விட்டி அலோகேஷன் எவ்வளோ, அப்புறம் பாண்டு கொஞ்சம் எவ்வளோ, கோல்டு கொஞ்சம் எவ்வளோ வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட்டு அது அவங்களுக்கு தெரியும், அவங்களே பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு தேவை என்னங்கிறதோ அது தகுந்தாப்புல லீட் பண்ணிக்குவாங்க. ஸோ டைவர்சிஃபை பண்ண சொல்லியிருக்கோம் எல்லா இதுலேயும். ஸோ ஏஜ் எங்கே இருக்கவங்களுக்கு ஈக்விட்டியோட அலோகேஷன் கூட தான் கொடுக்குறோம், பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல். அது ஏன்னா நான் 25 வயசு இருக்க கஸ்டமரும் வந்து லெஸ் ரிஸ்கியாக இருக்கவங்க இருக்காங்க, 80 years ஓல்டு இருக்க கஸ்டமரும் ஃபுல் ஈக்விட்டியில் இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல ரிட்டர்ன் மட்டும், மற்ற எல்லாமே அவங்களுக்கு அசட்ஸ் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டிக்கெலாம் ஹையாக பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதில் ரிட்டர்ன் ஜாஸ்தி வரும், அவங்களுக்கு தேவைக்கு ஏற்றவங்கள அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ ரிஸ்க் வந்து இண்டிவிஜுவல் பேஸ்டாக ரிஸ்க் அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி அசட் கிளாஸ் வேணுமோ டைவர்சிஃபை பண்ண சொல்லி நாங்கள் கொடுக்குறோம். ஓகே சார், ஒரு போர்ட்ஃபோலியோவில் கோல்டை வந்து எப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினா நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம்.